தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு எந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போறோம்னா மெட்ராஸ் மேட்னி. படத்தோடைய டைரக்டர் கார்த்திகேயா மணி. படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, சத்யராஜ் அவர்கள் ஒரு மேன்ஷனில் இருக்கார். ஒரு கதையாசிரியராக இருக்கார். ஒரு கதை எழுதணும்னு ஆசைப்படுறாரு. அவங்களோட மேன்ஷனில் இருக்க ஒரு ஆள் ரொம்ப அழகாக ஒரு அந்த மேன்ஷன்லாம் பெருகிட்டு இருக்காரு. அவருடைய கதையை பண்ணுங்கன்னு அந்த மேன்ஷனில் இருக்க ஒரு பொண்ணு சொல்கிறாங்க. அந்த பொண்ணு மேலே சத்யராஜ் அவர்களும் ஒரு கண்ணு. அப்படி இருக்கும் பட்சத்தில் சரி என்ன தான் வயசானாலும் காதல்லாம் வருதுன்றதை அப்படி சொல்லாமல் சொல்லிட்டு போனார் டேரக்டர். அவருக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப். அதன் காரணமாக அவர் லைஃப்பில் என்ன இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போதுன்னு யோசிக்கிறாரு. சரி நீங்கள் போய் அழுதுறீங்கன்னு கேட்குறாரு. அவர் 2-3 ரீசன் சொல்கிறார். அதெல்லாம் ஃபன்னாக இருக்குது. 3ஆவதாக சொல்கிறார், நான் குடிக்கும் போது அழுவேன்னு சொல்லிட்டு. சரி கட் பண்ணால் ஒயின் ஷாப்பில் அவர் குடிக்க போகிறாரு. அவர் அழறத வச்சு அவருடைய கதையை பார்க்க போகிறோன்ற அவர் யோசிச்சுட்டு இருக்கும்போது அதே ஒயின் ஷாப்பில் 2 பேர் வராங்க. அதில் ஒருத்தர் காளி வெங்கட். அவர் அழணும்னு தயாராக இருக்கார். அவர் என்ன காரணத்துக்காக அழப்போகிறாரு, அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது அண்ட் இதுக்கப்புறம் எப்படி இருக்க போகுது, ஒரு காமன் மேனுடைய லைஃப்பில் எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ட்ராவல் இருக்குன்றத ரொம்ப டீட்டெயிலாக, ரொம்ப கரெக்டாக, ரொம்ப அழகாக, உண்மைக்கு நெருக்கமாக ஒரு ஃபீல் குட் படம்னு சொல்லுவாங்கள்ல. எக்ஸாம்பிள் ரீசெண்ட் டைம்ஸில் குட் நைட்டாக இருக்கட்டும், டூரிஸ்ட் ஃபேமிலியாக இருக்கட்டும் அண்ட் திருச்சிற்றம்பலமாக இருக்கட்டும், அப்படிப்பட்ட ஒரு லிஸ்ட்டில் மிக முக்கியமான படமாக இந்த மெட்ராஸ் மேட்னி அமையுன்றதில் சந்தேகம் இல்லை. படத்தோடைய எடிட்டர் சதீஷ் கண்டிப்பாக ஒரு ஹேட்ஸ் ஆஃப் சொல்லியே ஆகணும். அதுக்கான காரணம் என்னென்னா, இந்த படத்தில் தினேஷ் அப்படின்ற கேரக்டர் ஒரு பையன் இருப்பான். அந்த பையன் அவனை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுவான். அந்த பையனோட ஆர்க், இந்த கதையில் வர எல்லா கேரக்டர்ஸுக்கும் ஆர்க்கு ரொம்ப அழகாக இருந்து டாப் டு எண்ட் கரெக்டாக முடிச்சிருந்தாங்க. அந்த பையனுக்கு வாழ்க்கையில் நிறைய ஆசைகள் இருக்குது. ஒரு பொண்ணுக்கிட்ட பேசணும், அந்த பொண்ணு இக்னோர் பண்ணிடுச்சு, அந்த பொண்ணுக்கிட்ட எப்படி பேசணும்னு தெரியாத ஒரு ஆளாக இருக்கான். மறுபடியும் அவங்க அம்மாவை பற்றி பேசிட்டானா அவனுக்கு ஒரு கோவம் வருது. அவன் வீட்டு நாய்க்கு ஏதாவது நடந்துச்சுன்னா அதுக்காக போராடணும்னு நினைக்கிறான். சப்போஸ் அது சொல்யூஷன் கிடச்சிருச்சுன்னா அதுதான் சொல்யூஷனானே அவனால் ஏற்றுக்க முடியல. இருந்தாலும் ஓகே அப்படின்ற மாதிரி நினைக்கிறான். அவன் ரொம்ப ஆசையாக வளர்க்குற நாயே அவன் சாகடிக்கணும்னு நினைக்கிறான். அது அவன் அக்கா கிட்டே போய் இப்படி நான் ஒன்று நினச்சிட்டேன் அப்படின்றத சொல்கிறான். இப்படி எல்லா ஷேட்ஸ்லேயுமே கண்டிப்பாக யங்ஸ்டர்ஸை கனெக்ட் பண்ணுற மாதிரியான கேரக்டராக அந்த பையன் இருக்கான். அந்த பையனோட நடிப்புக்கும் ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் சொல்லி ஆகும். படத்தில் அம்மா கேரக்டர் பண்ணுறாங்க. அந்த கேரக்டரும் அப்படி தான். அவங்களுக்குன்னு ஒரு பெரிய ஆசை கிடையாது. ஆனால் அவங்க பொண்ணுக்கிட்ட சொல்கிறாங்க, உன்னுடைய வாழ்க்கையை நீ கரெக்டாக தீர்மானிச்சுக்கோ. சப்போஸ் உனக்கு அந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லைனா நீ எப்போ வேணால் அதுலேருந்து வெளியில் வந்துடு. பட் உங்கள் அப்பா என்னை ரொம்ப சந்தோஷமாக வச்சுருக்காரு. எனக்கு ரொம்ப அழகான ஒரு வாழ்க்கை இருக்குது. நீங்கள் 2 பேர், அதாவது பார்த்தீங்கன்னா அந்த அக்கா கேரக்டரும் அந்த தம்பி கேரக்டரும் சந்தோஷமாக இருந்தால் மட்டுமே போதும், என்னுடைய வாழ்க்கை சந்தோஷமாக இருக்குன்ற அந்த ஒரு வார்த்தையாக இருக்கட்டும். ரோஷினி இந்த கதையில் அக்காவாக பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகான ஒரு பர்ஃபார்மன்ஸுங்க. அவங்கள கருடனில் பார்த்துருக்கேன். பயங்கரமாக அந்த நெகட்டிவ் ஷேடை ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப சின்ன சின்ன மைன்யூட் இடங்களில் அவங்களுடைய அந்த ரியாக்ஷன் சேஞ்சு அவ்வளோ எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும். கண்ணுக்கு முன்னாடி நம்ம வீட்டில் அப்படி நிறைய அத்தைகள்லாம் பார்த்துருப்போம். அப்படியே தத்ரூபமாக கொண்டு வந்திருப்பாங்க. அந்த படத்தை ரீசெண்ட் டைம்ஸில் தெலுங்கில் கூட ரீமேக் பண்ணியிருந்தாங்க. பட் ரோஷினி பண்ண கேரக்டரை அங்கே இருக்க ஆர்டிஸ்டால் கூட மேட்ச் பண்ண முடியல. அந்தளவுக்கு அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் இருந்ததுன்றதை இந்த இடத்துல சொல்கிறேன். இந்த படத்துலையுமே அவங்க இதுக்கு முன்னாடி பாரதி கண்ணம்மா அப்படின்ற சீரியல் பண்ணியிருந்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் தான் இதுலேயும் இருக்குது. ஆனால் அதுலேயும் ஒரு பீக் பாயிண்ட் ஒன்று இருக்குது இந்த கதையில். அந்த இடத்துல கல்யாணம் பண்ணிக்க போகிற பையன் அவனை ரிஜெக்ட் பண்ணுறாங்க. அங்கே அவங்க என்னென்ன மாதிரியான வேல்யூட் பாயிண்ட்ஸ் சொல்கிறாங்க, அவங்க அப்பாவை பற்றி பேசுனது, அவங்க அப்பாவுடைய காஸ்ட்டை பற்றி பேசுனது அவங்க எந்த அளவு ஹர்ட் ஆகுதுன்றதை அவங்க மென்ஷன் பண்ணி பேசுகிறாங்க. அந்த சீன் பிளாஸ்ட். அண்டு அப்படியே கட் பண்ணிங்கன்னா அவங்க தம்பிக்கிட்ட ரொம்ப அழகான ஒரு அம்மாவாகவும் அக்காவாகவும் எக்ஸ்பிளைன் பண்ணுறது. அண்டு அவங்க அப்பாவோட ஃப்ரெண்டுக்கிட்ட எங்கள் அப்பா இந்த வேலை தான் பண்ணாரா அப்படின்ற வார்த்தையை கேட்டுட்டு அதே கேள்வியை அவங்க அப்பா கிட்டே கேட்கும்போது ஒரு தயக்கத்தோடு ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னு கடந்து போகிற அந்த சீன்லாம் இருக்குல்ல. இந்த சீன் எல்லாமே இந்த படத்தோட ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட், ஹைலைட் சீன்ஸாக நான் பார்க்குறேன். அப்படிப்பட்ட ரைட்டிங்கை எழுதின கார்த்திகேயன் ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப். ரொம்ப டீட்டெயிலாக பண்ணியிருக்கார். அண்ட் இந்த படத்தோட சினிமோட்டோகிராஃபராக இருக்கட்டும், மியூசிக் டைரக்டராக இருக்கட்டும், எல்லாருமே டெக்னிக்கலாக இந்த படத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. ஆர்டிஸ்ட்டும் சரி, எல்லாருமே படத்தில் நடிச்சிருந்த எல்லா ஆர்டிஸ்ட்டும், இந்த படத்தில் நடிச்சிருந்த இந்த ப்ரௌனி நாய் உட்பட ரொம்ப அழகாக நடிச்சிருந்தது. அண்டு இந்த படத்தில் ராமர் நடிச்சிருக்காரு, கீதா கைலாசம் நடிச்சிருக்காங்க. கீதா கைலாசம்லாம் எப்படி அவங்க இத்தனை வேரியேஷன் காட்டுறாங்கன்னு எனக்கு தெரில. ஏன்னா ரீசெண்ட் டைம்ஸில் ஒரு படத்தில் பார்க்குறேன், சூரியோட அம்மாவை நடிக்கிறாங்க, அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் பயங்கரமாக இருக்குது. அப்படியே கட் பண்ணிங்கன்னா அதுக்கு முன்னாடி அமரனில் பார்க்குறேன், சிவகார்த்திகேயனோட அம்மாவை நடிக்கிறாங்க. இந்த சூரியோட அம்மாவை நடித்ததுக்கும் சிவகார்த்திகேயனோட அம்மாவை நடிக்கிறதுக்கும் ஏகப்பட்ட வித்தியாசம். கட் பண்ணால் எங்கள் மெட்ராஸ் மேட்னியில் பார்க்குறேன், ரொம்ப தர லோக்கலான ஒரு பொலிட்டீஷியன் எப்படி இருப்பான், அவன் எப்படி சமாளிப்பான், அவனுக்கு என்ன மாதிரியான அறிவு இருக்கும், அவன் எப்படி ரியாக்ட் பண்ணுவான்றதை அப்படியே கண் முன்னாடி கொண்டு வராங்க. அந்த இடத்துலையுமே நான் அப்படி ஸ்டன்னாக உட்காந்து பார்த்துட்ருக்கேன். அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸுக்கு அப்படி ஒரு ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ஆர்டிஸ்ட் கிடச்சிருக்கான்னு தான் சொல்லணும். தமிழ் சினிமாவில் மிரட்டிட்டாங்க. இப்படி படம் ஃபுல்லாக சொல்லிகிட்டே போகலாம். அடுக்கடுக்காக அத்தனை கேரக்டர்ஸ் இருக்காங்க. அவங்க எல்லாருமே இந்த படத்தோடைய ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். அண்டு
இந்த படத்தோடைய மைனஸ் பாயிண்ட்டாக நான் என்ன பார்க்குறேன்னா நிறைய டீட்டெயிலிங் தான். ஏன்னா ஒரு கதை இதை ஆரம்பித்து இதை நோக்கி போய் இது முடியுது அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அது இல்லாமல் நிறைய டீட்டெயில் பண்ணி எல்லாரை பற்றியும் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது எந்த கேரக்டர் ஹீரோ கேரக்டர் அப்படின்றது மிஸ் ஆகிடுது. அது இந்த படத்தோடைய பெரிய மைனஸ் பாயிண்ட்டாக பார்க்குறேன். அதன் காரணமாக ஆடியன்ஸ் நிறைய இடத்துல டிஸ்ட்ராக்ட் ஆகி வெளியில் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. காளி வெங்கட் ஸ்பெஷல் மென்ஷன் சொல்லி ஆகணும். ஏன்னா ஒரு காமெடினாக இருக்கட்டும், ஒரு சப்போர்ட்டிங் ஆக்டராக இருக்கட்டும், இல்லை ஒரு ஹீரோவாக ஒரு வராராக இருக்கட்டும், என்ன கேரக்டர் வேணால் கொடுங்க, அந்த கேரக்டரில் நான் தான் கிங் அப்படின்றத மீண்டும் ப்ரூஃப் பண்ணுறாரு. ஒரு இடத்துல ஒரு இபி ஆஃபீஸரை செவில் மேலேயே ஒன்று வச்சுட்டு இப்படின்னு ஒன்று கை காமிச்சிட்டு போவார் பாருங்க, அப்பா என்ன மாசு, பிளாஸ்ட் பண்ணிட்டாருங்க. ஓவராலாக எனக்கு இந்த படம் ரொம்ப திருப்திகரமான ரொம்ப அழகான ஃபீல் குட் படமாக அமைச்சிருந்தது. ஏன்னா நம்ம திருச்சிற்றம்பலம் பார்த்துருக்கோம், குட் நைட் பார்த்துருக்கோம், இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் டூரிஸ்ட் ஃபேமிலி பார்த்துருக்கோம். அந்த லிஸ்ட்டில் இந்த படம் கண்டிப்பாக இருக்குன்றதுல சந்தேகமே கிடையாது. இதை தாண்டி நீங்கள் மெட்ராஸ் மேட்னி படம் பார்த்துருந்தீங்க, உங்களுக்கும் நான் நோட் பண்ண மாதிரி என்ன விஷயங்கள்லாம் நோட் பண்ணி கனெக்ட் ஆச்சு அப்படின்றத கமெண்ட் செக்ஷன் ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி சூப்பரான அடுத்த ரிவ்யூவில் சந்திக்கிறேன். அது டடா பாய் சொல்லுங்கள். நான் பிரவீன் கேஎஸ். பாய்.